ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டர்ல என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்க பேசிக், மேக்ஸிமம், மினிமம், பெர்சன்டேஜ், கவுண்ட், ஆவரேஜ் இது எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் அதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல மார்க் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட்டு டோட்டலோட மார்க்கையும் நான் குடுத்துருக்கேன். ஸோ, இப்ப மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ, மேக்ஸிமம்க்கு மேக்ஸ்ன்ற ஒரு ஃபங்ஷன யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டூ மேக்ஸ் ஓப்பன் பிராக்கெட். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துரும். இதுல மேக்ஸிமா இருக்கிற நம்பர் 99 தான். இதுல மத்த எல்லாமே லெஸ்ஸரா தான் இருக்கு. இது மட்டும் கிரேட்டரா இருக்கு. ஸோ, மேக்ஸிமம் நம்பர் என்னவோ அது வந்துருச்சு. நீங்க இது எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் மினிமம் பார்க்கலாம். மினிமம்க்கு ஈக்குவல் டூ மின்ன்ற ஒரு ஃபங்ஷன யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இதுக்கும் சேம் ஒரே மாரி தான். இது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுங்க. இந்த 5 மார்க்ஸையும் ரெஃபர் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, மினிமமா இருக்கிற நம்பர் எதுவோ அது வரும். அதாவது மினிமம் மார்க்கு. ஆக்சுவலா பெர்சன்டேஜ்க்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ஃபங்ஷனுமே இல்ல. ஸோ, இத நீங்க நார்மலா கண்டுபிடிக்கிற மாரி பண்ணணும். ஸோ, அது எப்படின்னா, ஈக்குவல் டூ இந்த டோட்டல் டிவைடட் 500. ஏன்னா 5 சப்ஜெக்ட் இருக்குல்ல. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 100 மார்க்கு. ஸோ, டிவைடட் 500 இன்டூ இந்த 100. இப்ப நீங்க இத லாக் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ, உங்களுக்கு ஜின்றது மட்டும் லாக் ஆகுற மாரி நீங்க லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செல்ல ஃபுல்லாவே நீங்க லாக் பண்ணலாம். ஏன்னா இது சேஞ்ச் ஆகாது. இதுவும் சேஞ்ச் ஆகாது. பட் இதுல இந்த ஜி மட்டும் சேஞ்ச் ஆகாது. ஆனா இந்த டூன்றது சேஞ்ச் ஆகும். அதனால 2க்கு வந்து நம்ம லாக்குன்றத குடுக்கல. ஸோ இதுக்கும் F4 கீ குடுத்து லாக் பண்ணிட்டு பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிட்டு F4 கீ குடுத்து லாக் பண்ணிட்டு என்டர் குடுத்துருங்க. ஆன்சர் வந்துரும். பெர்சன்டேஜ் இந்த மார்க்ஸோட பெர்சன்டேஜ் என்னவோ அது வந்துரும். ஸோ எல்லாமே ரெஃபர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் கவுண்ட்டு. கவுண்ட்டுக்கு நம்ம கவுண்ட்ங்கிற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். கவுண்ட்ங்கிற ஃபங்ஷன யூஸ் பண்ண போறோம். ஸோ ஈக்குவல் டூ கவுண்ட் ஓப்பன் பிராக்கெட். இதுலயும் வேல்யூ 1, 2ன்ற கண்டிஷன்ஸ்லாம் காட்டுது. ஸோ இந்த 5 மார்க்ஸையும் ரெஃபர் பண்ணுங்க. பண்ணிட்டு பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துரும். நெக்ஸ்ட் இத சேம் ரெஃபர் பண்ணி விடுங்க. ஸோ 5 சப்ஜெக்ட் தான் இருக்கு எல்லாத்துலயுமே. ஸோ 5ன்னு வந்திருக்கு எல்லாத்துலயுமே. நெக்ஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டூ. ஸோ நெக்ஸ்ட் ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஆவரேஜ்க்கு ஆவரேஜ்ன்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ ஈக்குவல் டூ ஆவரேஜ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஓப்பன் பிராக்கெட். இதுல நம்பர் 1, நம்பர் 2ன்னு கண்டிஷன்ஸ் காட்டுது. அதனால நம்ம இது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணிக்கலாம். 5 மார்க்ஸையும் ரெஃபர் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துரும். ஸோ இதையும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஆன்சர் வந்துரும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.